தீனபந்தபுரம் என்று சொல்லி சாதாரணமாக இந்த திருச்சபையை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த தீனபந்தபுரம் திருச்சபையானது அநேக திருச்சபைகள் உருவாக காரணமாக இருந்தது. விசேஷமாக அருள் திரு காலம் சென்ற ஜோசப் ஜான் ஐயா அவர்கள் அவருடைய தியாகத்தினாலும் விடாப்பிடியான பிரயாசங்களினாலும் பல இடங்களிலே சபைகள் உருவாகி இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபைக்கு ஐயா அவர்கள் கிடைத்தது ஒரு பெரிய செல்வம். அவரை நான் ஒரு 6வது 7வது படிக்கிற காலத்திலே நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் மூலமாய் ஊழியர்களாக உருவானவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்ததாக ஐயா கருணா ஜான் ஐயா அவர்கள் கூட்டத்தில் இருக்கிறதாக சொன்னார்கள். ஸ்தோத்திரம். ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இந்த பகுதிகளிலே ஆசீர்வாதமாய் இருக்கிற இந்த குடும்பத்திற்காக ஐயாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நாளை வாலிபர் கூட்டம் இருக்கிறது. தயவு செய்து வாலிபர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஒன்றை நான் சொல்லி செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில் 3 நாள் பண்டிகை என்று சொல்லலாம். புறஜாதிகள் தங்களுடைய பண்டிகைகளுக்கு சொந்த பந்தங்களை, உற்றார் உறவினர்களை அழைப்பது வழக்கம். நமக்கு பண்டிகை என்று சொன்னாலே பிரார்த்தனை கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் நமக்கு பண்டிகைகள் ஆனபடினாலே சொந்த பந்தங்களுக்கு, வெளியூரில் இருக்கிறவர்களுக்கு தயவு செய்து எங்களுடைய திருச்சபையிலே, தீனபந்தபுரம் திருச்சபையிலே பண்டிகை கொண்டாட்டம் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி போன் மூலமாக நீங்கள் சொல்லி நாளை தினத்தில் அநேகர் இந்த இடத்துல கொண்டு வரும்படி உங்களை அன்போடும் பட்சத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, நாளை தினத்தில் எவ்வளவு நேரமானாலும் இங்கே வருகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் தனித்தனியே ஜெபம் பண்ணுவோம். முடிந்தவர்கள் நீங்கள் எண்ணெயை கொண்டு வருவீர்களானால் அதை நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு தருவோம். அநேக எங்களுடைய ஊழியங்களிலே அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவராக இயேசு செய்து வருகிறார். எனவே எங்களை ஏற்றுக்கொண்ட இந்த திருச்சபையாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தென்னிந்திய திருச்சபையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு ஒரு சபை பெங்களூர் பட்டணத்தில் இருந்தாலும் நான் பிறந்த, என்னை வளர்த்தெடுத்த இந்த தென்னிந்திய திருச்சபைகள் மேலே எனக்கு ஒரு மிகுந்த பாரம் இருக்கிறது. எப்படியாகிலும் நம்முடைய சபைகள் மறுமலர்ச்சி அடைய வேண்டும், எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதாக நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே இப்படிப்பட்ட ஊழியங்களை பல பிராந்தியங்களில் நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாங்கள் வரவில்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொடும்படிதான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் வேதத்தை கற்று தேர்ந்ததிலும் இங்க இருக்கிறவர்கள் என்னை காட்டிலும் பெரியவர்கள், மூத்தவர்கள். எனவே எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் சிலுவை தியான கூட்டங்கள் என்பதாக இங்கே நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தன மரத்தை அறுக்க அறுக்க அந்த சந்தன மரத்துடைய வாசனை வீசுகிறது. ஒரு வேப்ப மரத்தை அதை வெட்ட வெட்ட அதனுடைய கசப்பு தன்மை வாசனையாக வீசுவதை நாம் பார்க்க முடியும். அதுபோலவே சிலுவையை எத்தனை முறை தியானித்தாலும், எத்தனை காலங்கள் சிலுவை பற்றி நாம் பேசினாலும், இன்னும் இன்னும் அந்த சிலுவை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. சிலுவையிலிருந்து பல பாடங்களை, படிப்பினைகளை
இன்றைக்கும் உலகம் அறிந்து கொண்டுதான் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையின் துதி உண்டாகட்டும். இந்த சிலுவை தியான கூட்டத்தில் நாளை தினத்தில் என் மனதில் ஒரு ஆழமான செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே தயவு செய்து நாளை ஒருவரும் நீங்கள் வராதபடி நீங்கள் தப்பித்துக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொல்கொதா மேட்டிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அவர் தொங்கினதை நம்மால பார்க்க முடியும். கொல்கொதா என்ற என்பது எபிரேய சொல். கல்வாரி என்பது லத்தீன் பாஷை. கொல்கொதா என்று சொல்லும்போது அதற்கு மண்டை ஓடு என்பதாக அர்த்தம். நாம் இன்றைக்கு விசேஷமான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஒரே நேரத்தில் பரலோகத்திலும், ஒரே நேரத்தில் பூலோகத்திலும், ஒரே நேரத்தில் இந்தியாவிலும், ஒரே நேரத்தில் அமெரிக்காவிலும், பல இடங்களில் பூமி முழுவதும் வியாபித்திருக்கிற சர்வ வியாபியாக அவர் இருக்கிறார். அவரை மனிதர்கள் கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட முடியாது. இயேசுவை கொன்றுவிட முடியாது. காரணம், அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அப்படியானால் இயேசு ஏன் மரித்தார் என்று நாம் சிந்திக்கிற பொழுது அவரை யாராலும் கொன்றுவிட முடியாது. அவரே மனமு வந்து மனிதனுக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டும், மனிதனுக்காக நான் கொல்லப்பட வேண்டும், மனிதருக்காக என் ஜீவனை விட வேண்டும் என்று அவராகவே தன்னை ஒப்பு கொடுத்தபடினால்தான் அவரை கொல்லவும் அவரை சிலுவிலே அறையவும் மனிதர்களாக முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை துதி உண்டாகட்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனை நான் கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதாக இயேசு தன்னுடைய நிகரற்ற தெய்வத்துவத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது அநேக இடங்களிலே மக்கள் தொடப்படுகிறதையும், அசுத்தாவின் வல்லமையினால் பீடிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஏறக்குறைய 21 விதமான ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையின் துதி உண்டாகட்டும். அதுல 3 காரியத்தை உங்கள் நடுவே வைத்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவின் இரத்தத்தினால் மனித குலத்திற்கு, மனிதர்களுக்கு உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெலுங்குல வாசிங்க. ஓகே, கவனிங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற இரத்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு ஏன் சுத்திகரிப்பு தேவை? மனிதன் ஏன் சுத்தமாக வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய ஆதி முற்பிதாக்களாகிய ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாளின் வழியாக அவர்கள் மூலமாக அவர்கள் விழுந்து போனது நிமித்தம் மனித குலம் முழுவதும் அவர்கள் செய்த பாவத்தை தொடர்ந்து செய்வதனால் மனித குலம்
விழுந்து போனது, பாவம் அவர்களை தொடர்ந்து பிடித்தது, சாபத்துக்குள்ளானார்கள். அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னதாக பயமில்லாமல் வாழ்ந்தார்கள், சந்தோஷமாய் இருந்தார்கள், அதிகாரம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு பயம் அவர்களுக்குள்ளே வந்தது, அதைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள், சமாதானத்தை இழந்து போனார்கள், சந்தோஷத்தை இழந்து போனார்கள். அவருடைய ஆத்துமாவிலே அவர்கள் மரித்தவர்களாக, ஆத்துமா கரைபட்டு போனவர்களாக, ஆத்துமாவிலே சுத்தமில்லாதவர்களாக, அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து போனவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனு குலத்தை அந்த பாவத்திலிருந்து, கர்மத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்ளும்படி அவருடைய இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறபடினால் அந்த இருதயத்தை சுத்தமாக்கும்படி, அந்த இருதயத்தை பரிசுத்தமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாகட்டும். தேவனுடைய பார்வையில் வானம் சுத்தமாக இல்லை, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் பார்வையிலே சுத்தமாக இல்லை. பக்தனாகி யோபு அதை சொல்லுகிறான். யோபு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, வானம் சுத்தமாக இல்லை, நட்சத்திரங்களும் சுத்தமாக இல்லை அவர் பார்வைக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அபகுக் 1:13 வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர் அவருடைய சொந்த சுய ரத்தத்தை மனிதனுக்காக சிந்தி மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனித குலம் மீட்பை அடைய வேண்டும், மனித குலம் நீதிமான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? அந்த ரத்தம் சிந்தப்பட்டதின் அவசியத்தை நாம் அறிந்திருக்காவிட்டால் நாம் சுத்தமாக முடியாது. எனவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற முதல் ஆசீர்வாதம், மனிதனை அந்த ரத்தம் சுத்திகரித்து அவனை சுத்தமாக்குகிறது. ஒரு மனிதன் இப்படியாக ஒருவனிடத்தில், ஒரு போதகரிடத்தில் கேட்டாராம். என்னவென்று கேட்டார், போதகரே, நீங்கள் சொல்லுகிறது எங்களுக்கு ஆச்சரியத்தை பிரமிப்பையும் ஏற்படுத்துகிறது. என்றைக்கோ சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க என் பாவத்தை எப்படி கழுவ முடியும்? அப்படியானால் உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா பாவிகளும் சுத்தமாகிவிட வேண்டியதுதானே என்பதாக அவர் கேட்டார். அந்த போதகர் சொன்னார், உண்மைதான் பிரதர், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எத்தனையோ கடைகள் இருக்கிறது, ஷாப் இருக்கிறது, கம்பெனிகள் இருக்கிறது, எத்தனையோ சோப்புகளை தயாரிக்கிற கம்பெனிகள் இருக்கிறது, விதவிதமான வாசனை வீசுகிற சோப்பெல்லாம் இருக்கிறது, கரைகளையும் திரைகளையும் அதாவது நீக்கி விடுகிற சோப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் அழுக்காகவே இருக்கிறார்கள், ஏன் என்று கேட்டாராம். அப்போ இதற்கு அவர் விளக்க சொல்லுகிறார், சோப்பு சுத்தமாக மாற்றக்கூடியது என்பது தெரிந்தும் அதை வாங்கி, அதாவது உபயோகப்படுத்தி தன் தலையிலே உடம்பிலே தேய்த்து கொள்ளும்போது தான் அவன் சுத்தமாகிறானே தவிர, சோப்பானது கடையிலே இருக்கும்போதே நாம் சுத்தமாக முடியாது என்பதாக அவர் சொன்னாராம். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது என்று நாம் அறிவித்தாலும் அந்த இயேசுவின் ரத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அந்த ரத்தம் என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் அநியாய சிந்தைகளுக்காக, என் சாபத்துக்காக, என் முன்னோர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள் வாடையடி வாடையாக அவர்கள் செய்து வந்த பாவத்தின் நிமித்தம் சாபத்தில் இருக்கிறோம், அந்த சாபத்தை நீக்குவதற்கு இந்த இயேசுவின் ரத்தம் போதுமானது என்று
எவன் ஒருவன் விசுவாசித்து அந்த இரத்தத்தை என் மேலே எனக்குள்ளே அனுப்புங்க, என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவுங்க, என் இருதயம் சுத்தமாக இல்லை, என் மனசாட்சி சுத்தமாக இல்லை, என் கண்கள் சுத்தமாக இல்லை, என்னுடைய கைகள் இரத்தக்கரை படிந்து போய் இருக்கிறது, என்னுடைய ஜீவித்திலே என் நாடி நரம்புகளிலே பாவம் குடிகொண்டு இருக்கிறது, எப்போதும் நான் பாவத்தை யோசிக்கிறேன், பாவத்தை பார்க்கிறேன், தேவைப்படும் போது பாவத்தை செய்து விடுகிறேன், இந்த பாவத்தை இந்த இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம் சுத்தமாக்க முடியும் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து, ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என்னை சுத்தமாக்கும் என்று எந்த ஒரு மனிதன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க ஜீவிதத்தில் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு அதை இயேசுவிடத்தில் சொல்லி என்னை கழுவும் என்று அந்த பாவத்தை விட்டு விடுகிறானோ, அவனை இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் சுத்தமாக்க இன்றைக்கும் நாளைக்கும் எப்போதும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனசாட்சியை சுத்திகரிக்கிறவர் என்பதாக அந்த வசனத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது. அவருடைய இரத்தம் மனிதனுடைய மனசாட்சியை சுத்தமாக்குகிறதாம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனாய் இருக்கலாம், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், திருச்சபையிலே வளர்ந்து பிறந்து அதிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், உன்னுடைய பாட்டனோ முப்பாட்டனோ அல்லது எல்லாமே கிறிஸ்தவ வம்சாவழிகளாக இருக்கலாம், உன் பெயர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் உனக்கு இந்த இயேசுவின் இரத்தம் உன் பாவங்களை கழுவப்பட்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா? என்றைக்காவது அந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாயா? நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நீ சுத்தமா இருக்கிறாய் என்று அர்த்தம் அல்ல. நீ கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினாலே நீ அதாவது பரிசுத்தமா இருக்கிறாய் என்று அர்த்தம் அல்ல. உனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? உனக்கு உன் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்கிற ஒரு நிச்சயம் உனக்குள்ளே இருக்கிறதா? உனக்கு எப்போதெல்லாம் பாவம் உனக்குள்ளே தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் ஒரு தனிமையான இடத்தை தேடி போய் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும், அந்த பரிசுத்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு ஜபத்தை நீ ஏறெடுத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது ஒரு மத கிறிஸ்தவனை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு மதத்தில் அதாவது சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறது? உன் வாழ்க்கையில உன் அடி ஆத்துமாவில் கிடக்கிற பாவத்தை இன்றைக்கு சுத்தமாக்கும்படி, இன்றைக்கு இந்த ரத்தத்தின் வல்லமை குறித்து பேசுகிற இந்த நாளில் தானே உன் மனசாட்சியிலே நீ சூடுண்டான பொய்யனாய் இருக்கலாம். உன் மனசாட்சி அகோரமான பாவத்தை யோசிக்கிறதாக அகோரமான அருவருப்புகளில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காகவே சிந்தப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமாவை சுத்தமாக்க அது சிந்தப்பட்டிருக்கிறது. உன் பாவங்களை நீக்கி உன்னை சரியான நீதிமானாக, சுத்தமானாக, அருமையானவனாக, அவருக்கு பிரியமுள்ளவனாக மாற்றும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே உனக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உன் விபச்சாரம், உன் வேசித்தனங்கள், உன் இச்சைகள், உன் காம விகாரங்கள், உன் எரிச்சல், உன் பகமை, உன் காம விகாரம், கொலை பாதகம், இப்படிப்பட்ட காரியங்களில் நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியத்தை நீ விடாமல் பற்றி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நீ கிறிஸ்தவனாய் இருந்தும் கூட ஒரு பாவ வாழ்க்கையில விடுதலை இல்லாமல், சாபத்திலிருந்து விடுதலை இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு உனக்காக தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். உனக்காக இந்த கூட்டம் நீ சுத்தமாகும்படிக்கு, நீ நீதிமானாய் மாறும்படிக்கு இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் எடுத்தவர்கள். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஐயா, சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பான வாலிப தம்பி, உன் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார். நீ நீதிமானாய் மாறி இருக்கிறாயா? நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா?
வேதத்தை படிக்கிறாயே, வேதத்தை கடைபிடிக்கிறாயா, ஆலயத்துக்கு போகிறாயே, அங்கே ஒரு உண்மையான ஆராதனையிலே நீ பங்கு பெற்று ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா, ஆயர்கள், ஊழியர்கள், உபதேசிமார்கள் மற்றும் பெரியவர்கள் அங்கே சொல்லுகிற சத்தியத்திற்கு நீ செவி சாய்க்கிறாயா? இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு. இன்றைக்கு உன் குடும்பத்துக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு. இன்றைக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஒரு சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு எங்கே கிடைக்கும்? வேறு எங்கும் கிடைக்காது. வேறு எந்த மனிதனும் அதற்காக இரத்தம் சிந்தவில்லை. தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இயேசுவை போல மரிக்கவில்லை, இரத்தம் சிந்தவில்லை. என் இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மரத்திலே இருக்கிறேன் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. என் இயேசு கிறிஸ்து அதோ அந்த மிருகத்தின் மேல் நான் இருக்கிறேன் வந்து பணிந்து கொள் என்று சொல்லவில்லை. என் இயேசு கிறிஸ்து நான் அந்த நதியின் மேல் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உன்னை சுத்தம் ஆவதற்காக அவரையே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து, மகனே மகளே, இன்னைக்கு உன்னை சுத்தமாக்கும்படி என் ரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறேன். அந்த ரத்தத்தின் இடத்தில் வருவாயா? அந்த ரத்தத்தை விசுவாசிப்பாயா? அந்த ரத்தத்தை அங்கீகரிப்பாயா? அந்த ரத்தத்தினால் உன் மனசாட்சியை கழுவி கொள்ளுவாய் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வழியாக கர்த்தருடைய ஆவியான உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, உன்னை சொந்த ஜனமாக, அவருக்கு பரிசுத்தமுள்ள சபையாக, அவருக்கு உகந்த பிள்ளையாக உன்னை மாற்றும்படிக்கு தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலம் சென்ற இயேசன் அவர்கள் ஒரு பாடலை அவர்கள் இப்படியாக பாடினார்கள்: இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நாமும் கூட அந்த பாடலை பாடி, அந்த ரத்தம் என் மேல விழட்டும், என் கண்களிலே விழட்டும், என் ஆத்துமாவிலே விழட்டும், என் இருதயத்திலே விழட்டும், என் நாவிலே விழட்டும், என் கைகளிலே என் கால்களிலே விழட்டும், அந்த ரத்தம் என்னை முழு மனுஷனையும் கழுவட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாட இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகத்தோடு சொல்லுவோமா? இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, கைகளை தட்டி பாடும். இந்த ரத்தத்தை குறித்து பாடும்போதே உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வரும். உண்மையாய் பாடுங்கள், உணர்ந்து பாடுங்கள். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த மைதானம் பூராவை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பாடுங்கள். கடந்து மகாவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மகாவியாகுல வேதனையா ஜீசஸ் நேம், வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, ரத்தமே ரத்தமே. பாடுங்க சகோதரிகளே, சகோதரர்கள் கைத்தட்டு. இயேசுவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் நீ எங்கிருந்தாலும் உன் மேலே கடந்து வரும். ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. கைகளை தட்டி. ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, நான் போற்றமெல்லாம் நீக்கு ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்தி அரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்தி அரித்திடும் நம்
போக்கிடுமே மனவேதனை நீக்கிடுமே. ரத்தத்தை குறித்து பாடும்போது உண்மையாய் பாடி அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கிறது. கை தட்டி இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ரத்தத்தை குறித்து பாடும் பொழுது ஒரு வல்லமை நமக்குள்ள வருகிறது. இயேசு என்று சொல்லும் பொழுதே, இயேசுவின் இரத்தம் என்று சொல்லும் போதே பிசாசால நிற்க முடியாது. இயேசு என்று சொல்லும் போதே நம்முடைய ஆத்மாவிலே ஒரு இதமான சமாதானத்தை நம்மால பார்க்க முடியும். கைகளை தட்டி நாம் இந்த பாடலை உரத்த சத்தத்தோடு நாம் பாட போகிறோம். அல்லேலூயா. மனசாட்சியை சுத்தி அரித்திடும் இயேசுவின் இரத்தமே. பாடுங்க எல்லாரும். மனசாட்சியை சுத்தி இயேசுவின் இரத்தம். அம்மா ஐயா உனக்காகவே சித்தப்பட்ட இரத்தமே மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாம் போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே இயேசுவின் இரத்தத்தை உணர்ந்து பாடும். சாபமெல்லாம் போக்கிடுமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தம். இயேசுவின் ரத்தம். யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் என் மேல வர வேண்டும் என்று சொல்றீங்களோ, உங்க மேல உங்க வல்லமை கடந்து வரும். ரத்தமே இயேசு ரத்தமே 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 ஜீசஸ் நேம். இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. Praise the Lord. அவருடைய ரத்தத்தை குறித்து பாடும் பொழுது ஒரு தெய்வீக அன்பு நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஐயா உனக்காக எனக்காக நம்முடைய தாயோ தகப்பனும் மறிக்க முடியுமா? நண்பர்கள் மறிக்க முடியுமா? உற்றார் உறவினர்கள் மறிக்க முடியுமா? காதலனோ காதலியோ மறிக்க முடியுமா? ஆனால் நீ பாவி என்று சொல்லி தெரிந்தே, நீ அக்கிரமக்காரன் என்று சொல்லி தெரிந்தே, நீ ஒரு அருவருப்பானவன் என்று சொல்லி தெரிந்தே உனக்காக இயேசு மரித்திருக்கிறார். அம்மா அவருடைய அன்பு வெளியேறி பெற்றது. அவருடைய அன்பு விசேஷமானது. அந்த அன்பை விளங்கி கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே பரிசுத்த வேண்டுமா? பாடலை கைகளை தட்டி ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே. இயேசுவின் ரத்தம் மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவனை நீதிமானாக பரிசுத்தம் உள்ளவனாக அவரை போல மாறும்படியாக மனசாட்சி சுத்திகரிக்கப்படும்படியாக அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாவதாக அவருடைய ரத்தம் இன்னும் எந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்கிறது? எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய
தெளிக்கப்படும் ரத்தத்தில் இருக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானது பேசுகிற தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள். கவனிங்கள், இதுவரைக்கும் உலகம் கண்டுபிடிக்காத ஒன்று, உலக விஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ரத்தத்திற்கு குரல் இருக்கிறது. ரத்தம் பேசக்கூடியது. ரத்தம் பேசுமானால் பேசுகிற அந்த, அதாவது ஒரு மொழி இருக்கிறது. ரத்தத்திற்கு பேசுகிற வல்லமை இருக்கிறது. ரத்தத்திற்கு பேசுகிற வல்லமை இருக்கிறது. ரத்தத்திற்கு குரல் இருக்கிறது, மொழி இருக்கிறது. இப்போது ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படி போனார்களாம். நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் நமக்கு வேதத்தில் நாம் அதிகமாய் படித்திருக்கிறோம். ஆபேலின் காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். காயினின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்காமல் போனார். காயின் அவன் தன் குறைகளை உணராமல், நான் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை திரித்துக் கொள்ளுகிறேன் என்கிற தன்மை குணம் இல்லாதவனாக அவன் வயல்வெளியிலே தன் சகோதரனோடு பேசிக்கொண்டே கடந்து போகும் பொழுது தன் சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்துவிட்டு இது யாருக்குமே தெரியாதது என்பதைப் போலவே அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். காயினே, காயினே, உன் சகோதரன் எங்கே? காயினே, உன் கூடவே பிறந்த உன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்டபொழுது அவன் சர்வ வல்லமையில் ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று அவன் சொல்லுகிறான். இப்போது ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். காயினே, நீ கொலை செய்தாய் அல்லவா உன் சகோதரனை? அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் பிரியமானவர்களே என்னத்துக்காக கூப்பிடும்? ஆபேலின் ரத்தம் ஆண்டவரை நோக்கி என்ன விண்ணப்பத்தை செய்திருக்கும்? என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ரத்தம் கேட்டிருக்கும் என்றால், ஆபேலின் ரத்தம் தேவனிடத்தில் என்ன பேசினது என்றால், ஆபேலின் ரத்தம் பேசுகிறது, ஆண்டவரே, நான் நீதிமானாய் இருந்தேன். என்னுடைய மந்தையிலே முதற் பலனானதை உமக்கு பலி செலுத்தினேன். நான் பக்தியாய் இருந்தேன். உம்மை நான் புரிந்து கொண்டவன். நீர் யார் என்று எனக்கு தெரியும். நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் என் சகோதரன் என்னை அநியாயமாய் என்னை கொலை செய்து விட்டான். ஆனபடினால் கொலை செய்த என் சகோதரனை நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. அவனை தண்டியுங்க ஆண்டவரே. எப்படியாக அவன் குற்றத்தை அவனை உணரும்படி செய்யுங்க ஆண்டவரே. அவனை ஆண்டவரே என் உயிருக்கு பதிலாக அவனை பழி வாங்குங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்ததாம். கவனிகள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானது பேசுகிற இயேசுவின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் பழி வாங்க பேசினது. ஆபேலின் ரத்தம் என் உயிருக்காக அவனை உயிரை எடுங்க ஆண்டவரே என்று பேசினது. ஆனால் இயேசுவின் ரத்தம் அப்படி பேசவில்லை. இயேசுவின் ரத்தம் என்ன பேசினது? இவன் எனக்கு விரோதமாக தான் பாவம் செய்கிறான், என்னை தூஷிக்கிறான், சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாமல் விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுகிறான். ஆனாலும் இயேசுவின் ரத்தம் பிதாவை நோக்கி என்னவென்று கூப்பிட்டது, என்னவென்று விண்ணப்பம் பண்ணினது? இவர்கள் பாவிகள் தான், இவர்கள் மறுதலித்தவர்கள் தான், இவர்கள் உண்மையற்றவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் மேல் கிருபையாயிரும், அவர்களை மன்னியும், அவர்களை ஆசீர்வதியும் என்று நன்மையானதை இயேசுவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இயேசுவின் ரத்தம் நன்மையானதை பேசுகிறது.
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் ரத்தம் ஒரு ஊழியக்காரர் வேத பாடத்தில் இப்படியாக போதித்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். 5ஆம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போய் படியுங்கள். அடிக்கப்பட்ட வண்ணமாகவே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கிறது. அந்த காயங்கள் இருக்கிறது, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. உன்னை கவனிங்கள், பூலோகத்தில் தான் குறைகள், வியாதிகள், சாபங்கள். பரலோகத்தில் இங்கே ஒரு மனிதன் முடவனாய் இருப்பானால், ஆனால் பரலோகத்தில் அவனை பார்க்கும்போது முடவனாய் பார்க்க முடியாது. அவன் பூர்ணமாய் சுகமாக்கப்பட்டவனாக தான் இருக்க முடியும். ஏன்னா காரணம், அதாவது பரலோகம் என்பது பூர்ணமாக்கப்பட்ட இடம், அங்கே குறைகளுக்கு இடமே இல்லை. ஆனால் இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்க காரணம் என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பிதாவின் கோபம் அவன் மேல வருகிறது. ஒருவன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய கோபம் அவனை அழிக்க வருகிறது. உடனே ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றும்படி இயேசு கிறிஸ்து அந்த பிதாவின் கோபத்துக்கு முன்பாக, பிதாவின் முகத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாகவே போய் நிற்கிறார். ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் இவன் மேல கிருபையாரும், இன்னும் கொஞ்ச காலம் இந்த மகள் மேல கிருபையாரும். இவர்களுக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக தானே நான் காயப்பட்டிருக்கிறேன், இவர்களுக்காக தானே நான் அகோரமாய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். தயவு செய்து என் ரத்தத்தை பாருங்க, என் கைகளில் ஆணி அடித்த அந்த தழும்புகளை பாருங்க, என் தலையிலே முற்கிடம் சூட்டப்பட்ட அந்த தழும்புகளை பாருங்க. இந்த ஜனங்களை அழித்து விடாதீங்க. இவர்கள் பாவிகள் தான், இவர்கள் லோபிகள் தான், இவர்கள் அக்கிரமக்காரர்கள் தான். ஆனாலும் என் ரத்தத்தை பார்த்து, என்னை பார்த்து அவர்களை மன்னிங்க என்று சொல்லி நன்மையானதை இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கும் கூட உனக்காக கைகளை பலமாய் 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 கைகளை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை துதி உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம், அதிலே வேதம் சொல்லுகிறது, 9வது 10வது வசனம் சொல்லுகிறது, அங்கே 5ஆம் முத்திரையை உடைத்த பொழுது அங்கே ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. அவர்களை என்னவென்று சொல்லுகிறார்? அதாவது இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்காக, சாட்சிக்காக கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளின் கூட்டம் அங்கே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்களுடைய எதிராளிகளுக்கு ஆண்டவரே தண்டனை கொடுக்காமல் இருப்பீர், எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர் என்று இரத்த சாட்சிகள் அதாவது கூப்பிடுகிறார்கள். மனிதர்கள், ஆபேல், இவை எல்லாமே பழிவாங்க அந்த அவருடைய ரத்தம் பேசுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் பழிவாங்க பேசவில்லை, உன்னை மன்னிக்க பேசுகிறது, உன்னை அணைத்துக் கொள்ள பேசுகிறது, தன் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள பேசுகிறது, உன்னை ஆசீர்வதிக்க பேசுகிறது, உனக்கு நன்மையானதை கொடுக்க பேசுகிறது. அந்த ரத்தம் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது, உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளியேறு பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்தார் என்று ரத்தின சுருக்கமாய் ஒரே வார்த்தையிலே சொல்லி விடுகிறோம். பிரியமான தேவ ஜனமே, இதுவரைக்கும் இயேசு சிலுவிலே அறந்த அந்த அகோரத்தை, அந்த காயங்களை, வலிகளை ஒருவராலும் இதுவரைக்கும் பூரணமாய் கண்டுபிடித்து விட முடியவில்லை. 150 கிலோ கொண்ட அந்த சிலுவை, அவருடைய தலையிலே பினா கிறிஸ்டி என்று சொல்லுகிற முள் அங்கே அவர் தலையிலே சூட்டப்பட்டது. அந்த முள் எப்படிப்பட்டது தெரியுமா? குண்டூசியை போல கூர்மையானது, ஆணியை போல வலிமையானது. அந்த முள்கிடம் அவர் மேலே சூட்டப்பட்டு, தலையிலே சூட்டப்பட்டு அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். இரவெல்லாம் 600க்கும் அதிகமான ரோம போர் வீரர்கள் அவரை அடித்து நொறுக்கிடுக்கிறார்கள். நான் ஒரு ஊழியரிடத்தில் இப்படி கேட்டேன், என்னவென்று கேட்டேன், எத்தனை பேர் தான் அடித்திருப்பார்கள் என்று. அவர் இப்படி சொன்னார், தம்பி, நிறைய பேர் அடித்தார்கள். 600க்கும் அதிகமான போர் வீரர்கள். எப்படி அடித்தார்கள் தெரியுமா? ஒருவன் அடிக்க ஆரம்பிப்பான், அவன் அடித்து 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 இவனுக்கே அதாவது
போதும் என்று ஆகிவிட்டால் அப்புறம் விட்டு விடுவான். இன்னொருவன் வருவான், அவன் அடித்து அவனால் முடிந்த அளவுக்கு அவன் பலத்தை யூகித்து அவன் அகோரமாய் அடிப்பான். அவனுக்கே சரீரம் களைப்படைந்து விட்ட போது அவன் விட்டு விட்டு இன்னொருவன் அடிப்பான். இப்படிதான் இரவெல்லாம் இயேசு 600 ரோம போர் வீரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டார். உனக்காக, எனக்காக. கவனிங்கள், அவர் தள்ளாடி 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 எருசலேம் வீதியில் அவர் கடந்து போகும் பொழுது அந்த முள் கிரீடமானது அடிக்கடி அடிக்கடி கீழே விழுந்து விழுந்து விழுந்தது. மறுபடியும் எடுத்து வைத்தார்கள். ஒருவன் நினைத்தான், இந்த முள்கிரீடம் அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறது, இது விழாமலே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கோலை எடுத்து அந்த முள்கிரீடத்தின் மேலே ஓங்கி 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 அடித்தான். ஒரு சரித்திர ஆசிரியன் சொல்லுகிறான், ஒரு முள் அவர் கன்னத்தின் வழியால் நுழைந்து கண்ணுக்கு வெளியே வந்து விட்டதாக ஒரு சரித்திர ஆசிரியன் சொல்லுகிறான். கன்னத்திலே நுழைந்து கண்ணுக்கு வெளியிலே ஒரு முள் வந்ததாக, இயேசு கிறிஸ்துவின் கண்களின் வெளியே வந்ததாக அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உனக்காக, எனக்காக, நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக, பாவ மீட்புக்காக, நீ தண்டனை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதற்காக, நீ சாபத்திலே வாழ்ந்து சாபத்திலே மரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், இந்த பூமியிலே நீ நிம்மதியாய் வாழ வேண்டும், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு மரித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை காட்டிலும் நன்மையானதை பேசின இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உனக்காக எனக்காக இங்கே ஆயத்தமா இருக்கிறது. இந்த மைதானத்தில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டலாமா? இயேசுவின் ரத்தத்துக்காக. உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இப்படி வரலாம், இயேசு கிறிஸ்து முதல் ரத்தம் சிந்தின இடம் சிலுவை அல்ல, கெத்செமனே தோட்டத்தில். அவர் ரத்தத்தின், அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. இயேசு கிறிஸ்து முதலாவது ரத்தம் சிந்தின இடம் கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு கூட என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? அந்த ரத்தம், கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு பேசுமானால் என்னத்தை பேசும்? என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறது? அந்த ரத்தம் இப்படி பேசும். நான் தாழ்மையாய் அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என்னவென்று பேசும்? நான் பாவத்துக்காக மரித்தேன். 33 வயசு, அதாவது வாலிபனாக இருக்கும்போது நான் மரித்தேன். ஜபம் பண்ணும்போது என் ரத்தம் கீழே சிந்தினது. அதனால அந்த ரத்தம் என்ன பேச தெரியுமா? இந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, படிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஜெபிக்க வாருங்கள் என்று பேசும். நான் ஜெபித்தது போல, ஜெபித்து ரத்த வேர்வை சிந்தினது போல நீங்களும் ஜெபிங்கள். அந்த ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறது. அன்பான நண்பனே, அன்பான வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரனே, இன்னைக்கு ரத்தம் உனக்காக பேசுகிறது என்பதை நீ இன்றைக்கு அறிந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி, இந்த ரத்தத்தின் வல்லமை குறித்து நான் அறியாமல் போனேன் ஆண்டவரே, இந்த ரத்தத்தை குறித்து எனக்கு அவ்வளவாக அறிவில்லாமல் போனது, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நன்மையானது பேசுகிற இந்த இயேசுவின் ரத்தத்தாண்டைக்கு நான் வந்து விடுகிறேன். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் முதலாவது நம்மை சுத்திகரிக்கும்படி சிந்தப்பட்டது, இரண்டாவது நன்மையானதை பேசும்படி சிந்தப்பட்டது. கடைசியாக நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதன முடிவுகளால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு 13 வாசிங்க.
முன்னே தூரமாயிருந்த நீங்கள், கவனிங்கள் சகோதர சகோதரிகளை கவனிங்கள், முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்பொழுது இந்த நிமிஷத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் மானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தூரமாயிருந்த நீங்கள் இப்போது அவர் அருகிலே வந்துவிட்டது. அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. நீங்க காந்தத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த காந்தம் ஒரு இரும்பு துண்டு பக்கத்திலே வைத்தால் அந்த காந்தம் இழுத்து கொள்ளுகிறது. இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்திற்கு உன்னை இழுத்து கொள்ளுகிற, எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தமாக்குற அந்த இரத்தம், எப்படிப்பட்ட மனிதனையும் நீதிமான்களாய் மாற்றுகிற இரத்தம், எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த இரத்தம் இன்றைக்கும் உன்னை அவர் அண்டைக்கு இழுக்கும்படி நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் ஏன் அறிவுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு காந்தம் ஒரு இரும்பை இழுத்து கொள்ளுமே தவிர அந்த இரும்பை தன்னை போல காந்தத்தை போலவே அந்த காந்தம் மாற்றாது. அது இரும்பாகவே இருக்கும், இது காந்தமாகவே இருக்கும். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசுவின் ரத்தம் உன்னை இழுத்து கொள்ளுமானால் நீ அவரை போலவே மாற வேண்டும் என்று அந்த ரத்தம் இன்றைக்கும் வல்லமையுள்ளதாய் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. எல்லாரும் பாடலாமா? கைகளை தட்டி. உங்களுக்கு பாட்டு தெரியாவிட்டாலும் அந்த ரத்தத்தை சொல்லிக்கொண்டே கைகளை தட்டுங்க. ரத்தத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஐயா கைத்தட்டு. ஜீசஸ். மாறாத ஜீவியமும் மாற்றும் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது, தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை உள்ளது, மன்னிப்பு பெருது மாட்சிமை உள்ளது, மன்னிப்பு பெருது மாட்சிமை உள்ளது, மோட்ச ராஜ்யத்தில் சேர்க்குது, மோட்ச ராஜ்யத்தில் சேர்க்குது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஓட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ரட்சிப்பை பெறாமல் இருக்கலாம், உன் இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். அந்த இயேசுவின் ரத்தம் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. வல்லமை உள்ளது,
மன்னிப்பு தருது, மாட்சிமை உள்ளது, உன்னை ராஜ்யத்தில் சேர்க்குது, ராஜ்யத்தில் சேர்க்குது, தேவர் ராஜ்யத்தில் சேர்க்குது, பரலோக ராஜ்யத்தில் சேர்க்குது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது, அந்த வல்லமுள்ள ரத்தம் கைத்தட்ட பரிசுத்தமானது, நோய்களை நீக்கிடும், பேய்களை ஒட்டிடும், இயேசுவின் தூய ரத்தம், அல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. முதலாவது, இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இரண்டாவது, நன்மையானதை பேசுகிறது. மூன்றாவது, தூரமாயிருந்த நம்மை அந்த ரத்தம் தேவன் அண்டைக்கு தேவனோடு சேரும்படி அது செய்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் முதலாவது அவனுக்கு தண்டனை வருவது இல்லை. முதலாவது தேவனிடத்திலிருந்து ஒரு பாவம் செய்த ஒரு பாவியை அந்த பாவம் பிரித்து விடுகிறது. தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது பாவம். எனக்கு அன்பான சகோதரனே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. விபச்சாரம் செய்வதனால் நீ தேவனை விட்டு தூரமாய் போய் விடுகிறாய். திருடுவதனால், பொய் பேசுவதனால், அக்கிரமம் செய்வதனால், உன் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறதுனால் உனக்கு நடக்கிற முதல் சம்பவம் உன் ஆத்மா மரித்து போகிறது. மாத்திரமல்ல, நீ ஆண்டவரிட்டு தூரமாய் போய்விடுகிறாய். அப்படி தூரமாய் போயிருக்கிற உன்னை அந்த ரத்தம் என்ன செய்கிறதா? மகனே, நீ தூரமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தூரமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விபச்சாரம் செய்தாய், நீ தூரமாய் போயிருந்தாலும் என் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை கொண்டு என் அருகிலே நீ வந்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்தில் அந்த ரத்தம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் தூரமாய் இருக்கிறவர்களை சமீபமாய் மாற்றி விடுகிறது. பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. இரண்டாவது, நமக்கு வரவேண்டிய நன்மைகளை அது தடுக்கிறது. நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. நன்மை வருகிறதை உங்கள் பாவங்களே தடுக்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஐயா, உன் வீட்டுக்கு யாரோ சூனியம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? யாரோ என்னை சதி பண்ணி என்னை கெடுத்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? யாரோ எனக்கு தாய்த்து பண்ணிட்டாங்க என்று சொல்லி ஏதோ தண்ணியில கலந்து விட்டார்கள், சூன்யம் செய்து விட்டதனால்தான் என் வீடு இப்படி கிடக்கிறது, எனக்கு வியாதி வந்திருக்கிறது, எனக்கு நஷ்டம் வந்திருக்கிறது, எனக்கு பெரிய பாடு உபத்திரமும் ஒன்று போனா ஒன்று அப்படியே வந்து கொண்டிருக்கிறது, யாரோ சூன்யம் பண்ணி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை நண்பனே, இல்லை. ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தேவ பிள்ளையை, ஒரு இயேசு கிறிஸ்துவை உண்மை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை எந்த ஒரு மந்திர சக்தினாலும், எந்த ஒரு அந்தகார சக்தினாலும், எந்த ஒரு சூன்யத்தினாலும், எந்த ஒரு பூஜை புனஸ்காரத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை துதி உண்டாகட்டும். ஆனால் எது தடுக்கிறது? உனக்கு நன்மை ஏன் வரவில்லை? உன் குடும்பம் ஏன் முன்னுக்கு வரவில்லை? நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் சூன்யமாக ஏன் போகிறது? உன் பாவங்கள் உனக்கு நன்மை வராதபடி உன் பாவங்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆராதனைக்குள்ளே வந்து, ஆலயத்துக்குள்ளே வந்து அழகான கீர்த்தனை பாடல்களை பாடுகிறாயே, காலையில எழுந்த உடனே
காலையில் எழுந்தவுடனே இயேசுவின் பாட்டை பாடுகிறாய், ஆனால் சாயங்காலத்தில் எம்ஜிஆர் பாட்டு பாடுகிறாய். அன்பான நண்பனே, ஒரு இடத்துல நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த நாங்கள் போன பொழுது நான் தங்கியிருந்த வீட்டு மேலே நான் பிரஷ் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு அருவருப்பான அசிங்கமான மனுஷனுடைய செவிக்கே பயங்கரமான ஒரு வார்த்தை ஒருத்தர் கீழே இருந்து பேசிக் கொண்டிருந்தார். நான் யார்தான் அப்படி பயங்கரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் எட்டி பார்த்தபோது, முதல் நாள் கூட்டத்தில் அழகான கீர்த்தனையை பாடினவர் அழகான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். நண்பனே, நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கலாம், உன் இச்சைகள் உன்னை தூரமாய் கொண்டு போய் இருக்கலாம், உன் விபச்சாரம் உன்னை தூரமாய் கொண்டு போய் விட்டிருக்கலாம், உன் திருடு, உன் பொய், உன் காம விகாரம் உன்னை தூரமாய் கொண்டு போய் இருக்கலாம். தூரத்தில் இருக்கிற உன்னை சமீபத்திற்கு இழுத்துக் கொள்ளுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். முடிவிலே நான் ஒன்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண் ஒரு பிரபலமான பாடகியாக மாறிவிட்டாள். அவள் பாட்டை, அவள் இசை கச்சேரியை பார்ப்பதற்கு திரளான மக்கள் வருவார்கள். அவளுக்கென்று ரசிக மன்றமே இருந்தது, ரசிகர் கூட்டம் அலைமோதும். அவ்வளவு பிரபலமாகிவிட்டாள். ஆனால் கிறிஸ்தவள், இயேசுவை தெரியும், வேதத்தை தெரியும், ஆலயத்தை தெரியும், சத்தியத்தை தெரியும், ஆராதனைக்கு போக வேண்டும் என்று தெரியும், எல்லாமே ஓய்வினாலே கடைபிடிக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் நான் ஒரு பிரபலமானவள் என்று நினைத்து ஆராதனைக்கு போவதை, பைபிள் படிப்பதை, வேதம் வாசிப்பதை, ஜெபிப்பதை அவள் மறந்து விட்டாள். ஒரு நாள் அவள் புரோகிராம் எல்லாம் முடித்து அவளுடைய வீட்டுக்கு வந்தால், அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழற்றி அந்த டிவியை பார்த்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து, அவரை அநேகர் குட்டுகிறார்கள், கண்ணை கட்டி உன்னை குட்டினவன் யார் என்று சொல்லுகிறார்கள். பல பாடுகள் வழியே இயேசு போகிற ஒரு காட்சி அவள் பார்த்தாள். உடனே அவள் ரிமோட்டை எடுத்து, இது எப்போதோ நான் கேட்டுத்தான், இது எனக்கு அவசியம் இல்லை என்று ஆஃப் பண்ணிட்டான். அன்னைக்கு இரவு சாப்பிட்டு அவள் தூங்க போகும் பொழுது தூங்கிவிட்டால் ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை அவள் காண்கிறாள். என்ன தரிசனம் அது? டிவியிலே பார்த்த அதே சம்பவத்தை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்தவராக தள்ளாடி தள்ளாடி நடந்து, விழுந்தும் எழுந்தும் நடந்து போகிறார். விழும்போதெல்லாம் ஒரு ரோம போர்வரன் எட்டி உதைக்கிறான், எழும்பு எழும்பு என்று. இவள் பார்க்கிறாள். யார் அந்த போர்வீரன் என்று பார்த்தபோது இவளுடைய இந்த பாடகியுடைய முகமே அங்கே இருக்கிறது. எட்டி உதைக்கிறது யார் என்றால் இந்த பாடகி தான் எட்டி உதைக்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரோம போர்வீரன் காரி துப்புகிறான் இயேசுவின் முகத்தில். அவனுடைய முகத்தை பார்த்தபோது கூட இவளுடைய முகமாகவே தெரிகிறது. அவரை சாட்டினாலே அடிக்கிறான். அந்த முகத்தை பார்த்தபோது கூட இவளுடைய முகமாகவே தெரிந்தது. உடனே அவள் மனம் உடைந்து போனாள். ஆண்டவரே, நான் எப்ப ஆண்டவரே உங்களை காரி துப்பினேன்? ஆண்டவரே, நான் எப்ப ஆண்டவரே உங்களை எட்டி உதைத்தேன்? ஆண்டவரே, நான் எப்ப ஆண்டவரே உங்களை சிலுவையிலே அறைந்தேன்? ஆண்டவர் அவளோடு பேசினார். என் மகளே, நீ எப்பொழுதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாயோ அப்போதெல்லாம் என்னை காரி துப்பிக் கொண்டிருக்கிறாய். எப்போதெல்லாம் பாவ சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னை சிலுவையிலே நீதான் அறைந்து கொண்டிருக்கிறாய். சிலுவையிலே நீதான் அறைந்து கொண்டிருக்கிறாய். நீதான் அந்த சிலுவையில அறைகிற அந்த ஆள். நீதான் என்னை அடித்து கொண்டு இருக்கிறாய். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீ இயேசுவை அறிந்திருந்தும், கிறிஸ்தவனாயிருந்தும், ஞானஸ்நானம் பெற்றும், ராபோஜனம் எடுத்தும் கூட இன்னும் பாவம் செய்து கொண்டிருப்பாயானால் இயேசுவை நீதான் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாய். இயேசுவை நீதான் காரி துப்பி கொண்டிருக்கிறாய். இயேசுவை நீதான் எட்டி உதைத்து கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, தூரமாய் இருக்கிறவர்களே அந்த ரத்தம் சமீபத்துக்கு மாற்றுகிறது.
அந்த ரத்தம் சமீபமாய் கொண்டு வருகிறது. இன்றைக்கு நீ கட்டாயம் இயேசு அண்டைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று ஆவியானவர் வைராக்கியமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பட்டது போதும், செய்த பாவங்கள் போதும், உனக்கு ஒரு மனைவி இருந்தும் இன்னொருடைய மனைவியிடத்தில் விபச்சாரம் பண்ணினது போதும், உன் கணவனுக்கு துரோகம் பண்ணினது போதும், திருடினது போதும், பொய் பேசி அலைந்து திரிந்து குடித்து வெறுத்து விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் வாழ்ந்தது போதும், என் அன்றைக்கு வந்து விடு என்று அந்த இயேசுவின் ரத்தம் உன்னை இழுத்து கொள்ளும்படி இன்றைக்கும் நம் நடுவில் வல்லமையாய் நம் நடுவில் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இயேசுவின் அருகில, இயேசுவின் பக்கத்தில், இயேசுவோடு கூட நான் இணைந்து விட வேண்டும். நான் தூரமாக இருக்க மாட்டேன். இனிமேல் நான் சினிமா கொட்டாய்கள் இருக்க மாட்டேன். இனிமேல் நான் கல்லு கடைகள் சாராய கடைகளில் உட்கார்ந்து இயேசுக்கு தூரமா இருக்க மாட்டேன். நான் இன்றைக்கு போலியான விசுவாசி என்று சொல்லி நான் ஊர் சுத்தி கொண்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு இயேசுவின் சமீபத்துக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாம் யாவரும் அப்படி எழுமி நின்று ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்கலாம். தயவு செய்து ப்ளீஸ் இனியும் கூட பாவத்தில் வாழலாம் என்று நினைக்காதிருங்கள். இன்னும் கூட விபச்சாரத்தை செய்து அப்படியே மறைவா மறைஞ்சு வாழ்ந்துலாம் நினைக்காத சகோதரனே, நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. God is a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நீ தேவனோடு விளையாடாதே. மனிதனுக்கு மனிதன் சண்டை போடலாம், ஆனால் தேவனோடு சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா? என்னைக்கு மறந்து விடு, பாவங்களை மறந்து விடு, அசுத்தங்களை மறந்து இயேசுவே நீர்தான் எனக்கு வேண்டும், உம்முடைய அன்புதான் வேண்டும், உம்முடைய சத்தியம் தான் வேண்டும், பரலோகம் எனக்கு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி நான் இனிமேல் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு அந்த வல்லமினாலே பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க எங்கிருந்தாலும் கைகளை உயர்த்தி பரலோகம் உங்களை பார்க்கட்டும், பரலோகம் உங்களை பார்க்கட்டும். அநேகருடைய கரங்கள் இங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கரங்கள் இங்கே நீட்டப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. சகோதரியை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். சகோதரனே, கர்த்தர் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, யாரும் கண்களை திறந்து அங்குங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அசுத்தாவிகள் வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவக்கட்டுகள் உடையட்டும். சூனிய கட்டுகள் உடைவதாக. நீ இங்கே இந்த மைதானத்தில் இருந்து நீ ஜெபம் பண்ணி இயேசுக்கு ஒப்பு கொடுத்தால் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூன்யங்கள் கட்டுகள் உடைந்து போகும். உனக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக என் பாவங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் மீறுதலை மன்னியும், விபச்சாரத்தை மன்னியும், வேசித்தனத்தை மன்னியும், பொய்யை மன்னியும். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களுக்கு 2 நிமிஷம் தரப்படுகிறது. முற்றிலும் ஒப்புக்கொடு. இனியும் பாவத்தில் வாழ ஒருவரை விரும்பாதிருங்கள். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி இரத்தத். எல்லாரும் பாடும், எல்லாரும் கைத்தட்டி. உண்டு உண்டு அற்புத வல்லமை. இப்போதே இந்த மைதானத்தில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி உன்னை சுத்தமாக்க போகிறது, உன்னை விடுவிக்க போகிறது. பிசாசின் கிரியிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறது. சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறது.
இப்போது ஒவ்வொரு நேரமுடைய வல்லமை இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், இப்போதே சுகம் உண்டாகட்டும், இப்போதே அக்னியும் மேலே இறங்குவதாக, இப்போது உடைய வல்லமை இறங்கட்டும், வியாதிகள் எல்லாம் விலகுவதாக, அசுத்தங்கள் விலகுவதாக, ஒவ்வொரு சகோதரி விடுவீங்க. இப்போது சகோதரியே உன் மேலாவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, சகோதரியே உன் மேலாவுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, பிசாசுகள் வெளியேறுவதாக, மரண கட்டுகள் வெளியேறுவதாக, அந்தகார வல்லமைகள் வெளியேறுவதாக. In the name of Jesus. இந்த மைதானத்தில் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ, இப்போதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை என்ன ஒரு வல்லமை உண்டு உண்டு. ரத்தத்தை பேசு, ரத்தத்தை பேசு, ரத்தத்தை சொல்லு, அறிக்கை சொல்லு. அநேகர் சுகம் பெறுகிறார்கள், அநேகர் அபிஷேகம் பெறுகிறார்கள், அநேகருக்குள்ள வல்லமை வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, மக்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. விடுதலை விடுதலை விடுதலை. Anoint everybody, Lord. Everybody, Lord. Anoint everybody, Lord. வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்ட கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Jesus name. Let of Jesus. Let of Jesus. Power of the Holy Ghost. Let of Jesus. Let of Jesus. Let of Jesus. சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இப்போது இந்த முதலாம் நாள்ல அற்புதம் நடக்குதான், அற்புதம் நடக்கும். அநேகரை சொல்லுகிறான், அநேகருடைய வல்லமை, ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, ரத்தத்தின் வல்லமை மேலே இறங்குகிறது, ரத்தத்தின் வல்லமை மேலே இறங்குகிறது. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, காட்டுக்கோட்டே ராஜ்யத்தினா. அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இன்னைக்கு சாட்சி சொல்வதற்கு நேரம் இல்லை. 2வது நாள் 3வது நாள் சாட்சிகளை நாம் பகிரப் போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை குறித்து நாங்கள் தியானித்தோம். உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை தொட்டு விடுவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அபிஷேகித்ததற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை விடுவித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.